செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போது 116 மீனவர்களும் 184 படகுகளும் இலங்கை வசம் உள்ள நிலையில் அதனை மீட்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட தேவையான நடவடிக்கை விரைந்து அளித்திட வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 8 மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர்கள் ஏற்கனவே அறிவுறுத்த அடிப்படையில் பல்வேறு கடிதங்கள் முதலமைச்சர் என்ற முறையில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர்களுடைய உடைமைகளையும் தற்போது இலங்கை கடற்படை எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் இலங்கை அரசால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடியாக விடுதலை செய்ய கோரியும், அதே போல இலங்கை அரசு தொடர்ச்சியாக நமது மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கும் வகையில் அவர்களுடைய படகுகள் மற்றும் மீன்பிடி வலைதளங்கள் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே இது தொடர்பாக நிரந்தர நடவடிக்கை எடுத்து உடனடியாக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக எழுதிய கடிதத்தையும் முதலமைச்சர்கள் நினைவூட்டியிருக்கிறார். மேலும் தற்போது நேற்றைய தினம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 8 மீனவர்களுடைய பொருட்கள், அதே போல படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள், மேலும் 8 மீனவர்களையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல அவர்களுடைய உடைமைகளை இலங்கை அரசிடமிருந்து உடனடியாக மீட்டு அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.